ஹாய், இன்றைக்கி நம்ம இன்ட்ரா ட்ரேடில் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ட்ரா ட்ரேட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரா ட்ரேட் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். ஸோ அந்த ட்ரேடை வந்து அன்றைக்கி ஒரே நாளுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் அதோட ப்ரெஷர் வந்து நம்ம மேலே தான் வந்து விழும். ஸோ அதனால் நான் எப்பயுமே வந்து பொதுவாக வந்து இன்ட்ரா ட்ரேட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஆனால் நிறையா பேர் வந்து இன்ட்ரா ட்ரேட் தான் விரும்பி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இன்ட்ரா ட்ரேடுக்கும் நார்மல் ட்ரேடுக்கும் முதல்ல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கி போடுறோம், ஒரு டெலிவரியில் வாங்குகிறோம்னா அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு கூட வச்சு விற்கலாம், இல்லை 3 நாளைக்கு கூட வச்சு விற்கலாம், இல்லை 10 நாள் கூட வச்சுருக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த ஸ்டாக்கோட விலை ஏறினாலும் இறங்கினாலும் நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு விதத்தில் நம்ம பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஆனால் இன்ட்ரா ட்ரேடுன்றது வந்து நம்ம எந்த ரேட்டுக்கு வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே நம்ம அதை டீலை முடிக்கணுன்றனால அதில் வந்துட்டு லாஸ் வந்துச்சுன்னா நம்மளை வந்து பெருசாக அது வந்து அடி வாங்கும் நமக்கு. ஸோ இதனாலேயே வந்துட்டு நான் வந்து இன்ட்ரா ட்ரேட் வந்து பொதுவாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. நிறையா பேர் வந்து இன்ட்ரா ட்ரேடை பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி இன்ட்ரா ட்ரேடில் வந்து லாஸ் ஆகாமல் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத வந்து ஒரு சின்ன டிப்ஸு அது பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரா ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு சில ஒர்க் அவுட் பண்ணணும். என்னென்னா மோஸ்ட் ஆக்டிவாக இருக்க ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டை எடுத்துக்கோங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டாரில் இருக்கணும், ஐடி செக்டாரில் இருக்கலாம், டெலிகாம் செக்டாரில் இருக்கலாம். இந்த 3 செக்டாருமே வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஒரு 400 ரூபாய்க்கு அந்த இது வந்து ஆரம்பிச்சிச்சுன்னா ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா 420 ரூபா 430 ரூபா க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஐடியும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக பார்த்திங்கன்னா 20 ரூபா 30 ரூபா அப்படி ஒரு ஷேருக்கு வந்து ஈஸியாகவே ஏறிடும். மேக்ஸிமம் 50 ரூபா வரைக்கும் கூட ஒரு நாளைக்கு வேகமாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ள செக்டர்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்டர்ஸில் நல்ல தரமான ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கோங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து நீங்கள் வந்து ஒரு 400 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டால் நீங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு 500 ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்குறீங்க, இன்ட்ரா ட்ரேடில் புக் பண்ணுங்கள். புக் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் கண்டிப்பாக ஏறும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் அது எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா ப்ராஃபிட் வந்தால் கூட உடனே அந்த இன்ட்ரா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே எக்ஸிட் பண்ணிவிடுங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு நீங்கள் 3 ரூபா வச்சா கூட உங்களுக்கு வந்து ஒரு 500 ஸ்டாக்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து லாஸும் ஆகாது. ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டாண்டர்டான ஸ்டாக்ஸு, எப்போயுமே வந்து இது வந்து லாஸே ஆகாது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்க்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல பிராண்டான நல்ல தரமான ஸ்டாக்ஸ்கள் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இன்ட்ரா ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் நிச்சயமாக. இன்ட்ரா ட்ரேடில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் மார்ஜின் பெரிய பர்சன்டேஜில் ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சராசரியாக ஒரு இன்ட்ரா ட்ரேடில் வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் எஸ்டிமேட் பண்ண வேண்டிய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1% ஒரு 2% வந்தாலே போதும். நீங்கள் ஹாப்பியாக அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை நான் வந்து 10% உட்காருவேன், 20% வரையும் எதிர்பார்த்து உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இன்ட்ரா ட்ரேடில் வந்து அதிகமாக லாஸை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரா ட்ரேடை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம இன்ட்ரா ட்ரேட் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். ஸோ டக்குன்னு எடுத்தோடனே நீங்கள் ஒரு ஷேரை வந்து வாங்கி போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஸ்டாக்ஸை ஒரு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கிற ஸ்டாக்ஸை வந்து வாங்குங்க. ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக அந்த அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். எடுத்த உடனே ஒரு 10,000 ரூபாய் ஒரு 50,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்ட்ரா ட்ரேடு ஒரே நாள்லேயே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இன்ட்ரா ட்ரேடு வந்து பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரா ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள். சேம் டே ஒரு ப்ராஃபிட் வேணும், ஏதாவது ஒரு கை செலவுக்கு வேணும், இமீடியட்டாக ஒரு ஃபண்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இன்ட்ரா ட்ரேடில் போய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பேசுகிறேன். பாய்.